वणक्कम। मंच पर विराजमान तमिलनाडु के राज्यपाल आर.एन. रवि जी, केंद्रीय मंत्रिमंडल में मेरे साथी एल. मुरुगन जी, तमिलनाडु एग्रीकल्चर यूनिवर्सिटी के पूर्व कुलपति डॉक्टर के. रामासामी जी, अलग अलग कृषि संगठनों से आए गणमान्य सभी महानुभाव, अन्य उपस्थित जनप्रतिनिधिगण, मेरे प्यारे किसान भाइयों और बहनों और देश भर में डिजिटल टेक्नोलॉजी के माध्यम से लाखों किसान हमारे साथ जुड़े हुए हैं। मैं यहां से उनको भी वणक्कम कहता हूं, नमस्कार कहता हूं। और सबसे पहले मैं आपकी भी और देश भर में जमा हुए मेरे किसान भाई बहनों की भी क्षमा मांगता हूं। मुझे आने में करीब करीब 1 घंटा देरी हो गई, क्योंकि मैं आज पुट्टपर्ती में सत्य साईं बाबा के कार्यक्रम में था, लेकिन वहां कार्यक्रम थोड़ा लंबा चल गया तो मुझे आने में विलंब हुआ। आप सबको जो असुविधा हुई, देश भर में मैं देख रहा हूं काफी लोग बैठे हैं, इसके लिए मैं आप सबकी क्षमा मांगता हूं। மேடையில் வீற்றிருக்கும் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என்னுடைய சகாவான எல். முருகன் அவர்களே, தமிழ்நாட்டின் வேளாண் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் கே. ராமசாமி அவர்களே, பல்வேறு விவசாய அமைப்புகளை சார்ந்த மதிப்பிற்குரிய மக்களே, வந்திருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளே, சகோதர சகோதரிகளே, வணக்கம். வணக்கம் உங்களுக்கு மட்டுமல்ல, இங்கு டிஜிட்டல் வழியாக பல்வேறு விவசாயிகள், நாட்டு மக்கள் எல்லோரும் இதை கண்டுகொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் என்னுடைய நல்வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உரையை துவங்குவதற்கு முன்பாக உங்கள் அனைவரிடமும் சரி, நாட்டு மக்களிடமும் சரி, குறிப்பாக விவசாயிகளிடம் நான் என்னுடைய மன்னிப்பை கோர விரும்புகின்றேன். தவிர்க்க இயலாத ஒரு நிலையாக புட்டபர்த்தியிலே எனக்கு சற்று கால தாமதம் ஆகியபடியால் இங்கே உங்களை தாமசிக்க வேண்டி வந்திருக்கிறது. அதற்காகவும் உங்கள் மன்னிப்பினை நான் கோருகின்றேன். मैं जब पांडियन जी का भाषण सुन रहा था, मुझे लग रहा था अच्छा होता किसी ने मुझे बचपन में तमिल सिखाई होती तो मैं आज उस स्पीच का इतना आनंद ले सकता था, लेकिन मुझे वो सौभाग्य नहीं मिला। लेकिन जो कुछ मैं समझ पा रहा था, वो जलीकुट्टे की बात कर रहे थे, वे कोविड के समय जो कठिनाइयां हुई उसकी चर्चा कर रहे थे। लेकिन मैंने रवि जी को कहा है कि मुझे पांडियन जी के भाषण को हिंदी या अंग्रेजी में तैयार करके भेजे, मैं इसे पढ़ना चाहूंगा। लेकिन मैं उनकी भावना को पूरी तरह आत्मसात कर रहा था, मैं अनुभव कर रहा था और मेरे लिए बहुत अच्छा पल था ये। நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் முன்பாக பகிர விரும்புகின்றேன். பாண்டியன் அவர்கள் மிக அருமையாக உரையாற்றினார்கள். 10வது கைத்தட்டல். மேலும் அவருடைய உரையை தமிழிலே இருந்ததால் என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. சிறுவயதில் நான் தமிழையும் கற்றிருக்கலாமே என்று அடிக்கடி நினைப்பதுண்டு. இன்று பாண்டியன் அவர்களுடைய உணர்வுமயமான இந்த உரை அந்த முழுமையாக அதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அந்த உணர்வு என்னை தொட்டது. மாண்புமிகு ஆளுநர் ரவி ஐயா அவர்களிடம் நான் விண்ணப்பித்திருக்கிறேன். பாண்டியன் அவர்கள் ஐயாவுடைய உரையை அதனை ஹிந்தி மொழியிலே அல்லது ஆங்கிலத்திலே மொழியாக்கம் செய்து எனக்கு தெரிவித்துக் கொடுக்குமாறு அவரிடம் விண்ணப்பித்திருக்கிறேன். जब मैं यहां मंच पे आया तो मैं देख रहा था काफी किसान भाई बहन
वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है। நான் இங்கே மேடையிலே வந்தபோது பல விவசாய வேளாண் குடிமக்கள் தங்களுடைய மேல் துண்டை அவர்கள் சுழற்றிக் கொண்டிருந்தார்கள். பீகாருடைய காற்று இங்கேயும் வீசுகிறதோ என்று என் மனம் அவாவியது. मेरे किसान भाई बहनों, कोयम्बटूर की इस पावन धरती पर सबसे पहले मैं मरुदमलई के भगवान मुरुगन को प्रणाम करता हूं। कोयम्बटूर कल्चर, कंपैशन और क्रिएटिविटी की भूमि है। ये शहर अपनी दक्षिण भारत की उद्यम शक्ति का पावर सेंटर है। கோயமுத்தூரின் இந்த புனிதமான மண்ணிலே மருதமலையில் குடிகொண்டிருக்கும் ஐயன் முருகனை நான் முதன்மையாக தலைவணங்குகின்றேன். கோயம்புத்தூர் என்பது கலாச்சாரம், கனிவு, கவின் படைப்பு திறன் ஆகியவற்றை தனக்கு சொந்தமாக்கிக் கொண்ட பூமி. இந்த நகரமானது தென் பாரதத்தின் தொழில் முனைவு ஆற்றலின் சக்தி பீடம். यहां का टेक्सटाइल सेक्टर देश की इकोनॉमी का बहुत बड़ा कंट्रीब्यूटर है और अब तो कोयम्बटूर एक और मायने में विशेष बन गया है। यहां के भूतपूर्व सांसद सीपी राधाकृष्णन जी अब उपराष्ट्रपति के तौर पर हम सबका मार्गदर्शन कर रहे हैं। இங்கே இருக்கும் ஜவுளித்துறை தேசத்தின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பு அளிக்கக்கூடியது. மேலும் இப்போது கோயம்புத்தூர் மேலும் ஒரு காரணத்தால் சிறப்பு பெறுகிறது. இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போது துணை குடியரசுத் தலைவராக நம் அனைவருக்கும் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றார். साथियों, नेचुरल फार्मिंग एक ऐसा विषय है जो मेरे दिल के बहुत करीब है। मैं तमिलनाडु के सभी किसान साथियों को साउथ इंडिया नेचुरल फार्मिंग समिट के इस अभूतपूर्व आयोजन के लिए शुभकामनाएं देता हूं। और अभी मैं प्रदर्शनी देखने गया था। मुझे बहुत किसानों से बातचीत करने का सौभाग्य मिला और कोई मैकेनिकल इंजीनियरिंग करके पीएचडी करके खेती कर रहा है, कोई नासा में चंद्रयान का काम करते करते छोड़ करके खेती कर रहा है और खुद खेती करता है। इतना ही नहीं, अनेक किसानों को वो तैयार कर रहे हैं, नौजवानों को ट्रेन कर रहे हैं। मुझे आज सार्वजनिक रूप से स्वीकार करना होगा, अगर मैं आज इस कार्यक्रम में न आया होता तो मैंने मेरी जिंदगी में बहुत कुछ गंवाया होता और आज मैंने यहां आकर के बहुत कुछ सीखा है। मैं अब मन से तमिलनाडु के किसानों की जो हिम्मत है, परिवर्तन को स्वीकार करने की उनकी जो ताकत है, उसको 100 सलाम करता हूं। நண்பர்களே, இயற்கை விவசாயம் என்பது விசேஷமான ஒன்று. இது என் இதயத்துக்கு மிகவும் நெருக்கமானது. நான் தமிழ்நாட்டின் அனைத்து வேளாண் குடிமக்களுக்கும் நண்பர்களுக்கும் தென்னிந்திய இயற்கை விவசாய மாநாட்டின் பொருட்டு என் மனம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, இங்கே மேடைக்கு வருவதற்கு முன்பாக நான் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் பல்வேறு அரங்குகளை சென்று பார்த்தேன்.
ஒருவர் இயந்திர பொறியியலில் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு விவசாயத்திற்கு வந்திருக்கிறார். ஒருவர் இஸ்ரோவை விட்டுவிட்டு அந்த வேலையை விட்டுவிட்டு இங்கே வேளாண் தொழிலை புரிய வந்திருக்கின்றார். இவர்களுடைய இந்த பணி கருத்தூக்கம் அளிக்க வல்லது. இவர்கள் மட்டும் கருத்தூக்கம் தங்களுக்கு அளித்துக் கொள்ளவில்லை, இவர்கள் மற்றவர்களுக்கும் உத்வேகம் அளிக்கின்றார்கள், அவர்களுக்கும் பயிற்சி அளித்து வேளாண் தொழிலை முன்னெடுத்து செல்லுகின்றார்கள், புதிய புதிய உத்திகளையும் வழிமுறைகளையும் கைக்கொண்டு. ஒருவேளை நான் இங்கே வாராது போயிருந்தால் நான் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் போயிருப்பேன், என்னுடைய கற்றல் குறைந்து போயிருக்கும். இந்த வேளையிலே நான் தமிழ்நாட்டின் வேளாண் பெருமக்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை உங்களுடைய துணிச்சலுக்காக காணிக்கையாக்குகின்றேன். यहाँ किसान भाई बहन, एग्रीकल्चर साइंटिस्ट, इंडस्ट्री से जुड़े साथी, स्टार्टअप और इनोवेटर्स सब एक साथ जुटे हैं. मैं आप सभी का बहुत बहुत अभिनंदन करता हूं. இங்கே வேளாண் சகோதர சகோதரிகளும் விவசாய அறிவியலாளர்களும் தொழில்துறையோடு இணைந்த நண்பர்களும் ஸ்டார்ட் அப்புகளும் புதுமைகள் கண்டுபிடிப்பாளர்களும் ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள். நான் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். साथियों, आने वाले वर्षों में मैं भारत की खेती में कई बड़े बदलाव होते देख रहा हूं. भारत नेचुरल फार्मिंग का ग्लोबल हब बनने के रास्ते पर है. हमारी बायोडायवर्सिटी एक नया आकार ले रही है. देश के युवा भी अब एग्रीकल्चर को एक मॉडर्न स्केलेबल अपॉर्चुनिटी के रूप में देख रहे हैं. इससे देश की रूरल इकोनॉमी को बहुत बड़ी ताकत मिलने जा रही है. நண்பர்களே, வரவிருக்கின்ற ஆண்டுகளிலே பாரதத்தின் வேளாண் துறையில் பல பெரிய மாறுதல்கள் ஏற்படவிருப்பதை நான் காண்கின்றேன். பாரதம் இயற்கை விவசாயத்தின் உலகளாவிய மையப்புள்ளியாக ஆகும் பாதையிலே பயணிக்க தொடங்கி இருக்கின்றது. நம்முடைய உயிரி பன்முகத்தன்மை ஒரு புதிய வடிவத்தை எடுத்து வருகின்றது. தேசத்தின் இளைஞர்களும் கூட இப்போது விவசாயத்தை நவீனமானதாகவும் அளவிடக்கூடிய சந்தர்ப்பமாகவும் காணத் தொடங்கி இருக்கின்றார்கள். முக்கியமாக இதனால் ஊரக பகுதி பொருளாதாரம் மேம்படும் என்பதை அறுதியிட்டு என்னால் சொல்ல முடியும். मेरे किसान भाई बहनों, बीते 11 वर्षों में देश के पूरे कृषि सेक्टर में बहुत बड़ा परिवर्तन हुआ है. हमारा एग्रीकल्चरल एक्सपोर्ट करीब करीब 2 गुना हुआ है. खेती को आधुनिक बनाने के लिए सरकार ने किसानों को मदद देने का हर रास्ता खोला है. நண்பர்களே, கடந்த 11 ஆண்டுகளிலே தேசத்தின் ஒட்டுமொத்த வேளாண் துறையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. நம்முடைய வேளாண் ஏற்றுமதி கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி இருக்கிறது. விவசாயத்தை நவீனப்படுத்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு உதவி புரிய தேவையான அனைத்து வழிகளையும் திறந்து விட்டிருக்கின்றது. किसान क्रेडिट कार्ड अकेले केसीसी से ही इस साल किसानों को 10 लाख करोड़ रुपए से ज्यादा की मदद दी गई है. ये 10 लाख करोड़ आंकड़ा बहुत बड़ा है. 7 साल पहले पशुपालकों और मछली पालकों को केसीसी की सुविधा मिलने के बाद वो भी इसका जमकर लाभ उठा रहे हैं. बायो फर्टिलाइजर पर जीएसटी कम होने से भी
किसानों को बहुत फायदा हुआ है। விவசாயிகள் கடன் அட்டை மூலமாக மட்டுமே இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு 10,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான உதவிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. 7 ஆண்டுகளுக்கு முன்பாக கால்நடை பராமரிப்பாளர்களுக்கும் மீன் வளர்ப்பாளர்களுக்கும் இந்த விவசாய கடன் அட்டை வசதி கிடைத்த பிறகு அவர்களும் கூட இதனால் நிறைவான பலன்களை பெற்று வருகின்றார்கள். உயிரி உரங்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை குறைக்கப்பட்டதாலும் விவசாயிகளுக்கு அதிக ஆதாயங்கள் கிடைத்திருக்கின்றன. साथियों, अभी कुछ ही देर पहले इसी मंच से हमने देश के किसानों को पीएम किसान सम्मान निधि की अगली किस्त जारी की है। देश के कोने कोने में किसानों को 18,000 करोड़ रुपए ट्रांसफर हुए हैं। यहां तमिलनाडु के भी लाखों किसानों के खाते में पीएम किसान सम्मान निधि के पैसे पहुंचे हैं। நண்பர்களே, இப்போது சற்று நேரம் முன்பாக இந்த மேடையிலிருந்து தேசத்தின் விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ கொடையின் அடுத்த தவணை கொண்டு சேர்க்கப்பட்டது. தேசத்தின் அனைத்து மூலைகளில் இருக்கும் விவசாயிகளுக்கும் 18,000 கோடி ரூபாய் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கே தமிழ்நாட்டிலும் கூட பல லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளிலும் பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ கொடை அளிக்கப்பட்டிருக்கிறது. साथियों, अब तक इस योजना के तहत देश के छोटे किसानों को 4 लाख करोड़ रुपए की राशि सीधे उनके बैंक खाते में भेजी जा चुकी है। ये राशि किसानों के खेती से जुड़े अनेक कामों को पूरा करने का माध्यम बनी है। मैं इस योजना के लाभार्थी करोड़ों किसान भाई बहनों को बहुत बहुत शुभकामनाएं देता हूं। நண்பர்களே, இதுவரை இந்த திட்டத்திற்கு உட்பட்டு தேசத்தின் சிறு விவசாயிகளுக்கு 4 லட்சம் கோடி ரூபாய் தொகை நேரடியாக அவர்களுடைய வங்கிக் கணக்குகளிலே செலுத்தப்பட்டாகிவிட்டது. இந்த தொகை விவசாயத்தோடு தொடர்புடைய பல்வேறு பணிகளை நிறைவேற்றிக் கொள்ளும் சாதனமாக விவசாயிகளுக்கு பயனளிக்கிறது. இந்த திட்டத்தால் பயனடைந்த கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு நான் என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். वहां पीछे 2 बालिकाएं प्ले कार्ड लेकर कब से खड़ी है, हाथ उनके थक जाएंगे। मैं सिक्योरिटी के लोगों से कहूंगा कि वो लेकर के, शायद मेरे लिए लेके आई है, वो लेकर के मुझे दे दीजिए और आपका जो कुछ भी मैसेज होगा मैं उसको बड़ी गंभीरता से लूंगा। அங்கே கூட்டத்திலே ஒரு சிறுவன் கையிலே ஒரு பதாகையை ஏந்தி கொண்டிருக்கின்றான். அந்த குழந்தையிடமிருந்து பாதுகாப்பு அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்கள் அந்த பதாகையை வாங்கி கொண்டு வாருங்கள். கண்ணா, அதுல என்ன எழுதியிருக்கோ அதை நான் சீரியஸா எடுத்துக்கிறேன், அதை கருத்துல கொள்றேன் அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன். उसको जरा कलेक्ट करके मेरे पास पहुंचा दीजिए. அதை யாராவது கொஞ்சம் சேகரிச்சுட்டு இங்க கொண்டு வாங்க. साथियों, थैंक यू बेटा, आप कब से हाथ ऊपर करके खड़े थे. साथियों, கண்ணா, ரொம்ப நேரமா கைய அதை தூக்கிட்டே நின்னுட்டு இருந்த, ரொம்ப ரொம்ப நன்றி உனக்கு. साथियों, नेचुरल फार्मिंग का विस्तार आज 21वीं सदी की कृषि की मांग है. बीते कुछ सालों में मांग बढ़ने के कारण खेतों में एग्रीकल्चर से जुड़े कई सेक्टर्स में केमिकल्स का इस्तेमाल तेजी से बढ़ा है. நண்பர்களே, இயற்கை வேளாண்மையின் விரிவாக்கம் என்பது இன்று 21ஆம் நூற்றாண்டு வேளாண்மையின் தேவை. கடந்த சில ஆண்டுகளிலே தேவையின் அதிகரிப்பு காரணத்தாலே வயல்களிலே விவசாயத்தோடு தொடர்புடைய பல துறைகளிலே ரசாயனங்களின் பயன்பாடு விரைவாக அதிகரித்து வருகின்றது. केमिकल फर्टिलाइजर्स और पेस्टिसाइड्स के ज्यादा इस्तेमाल के कारण सॉइल फर्टिलिटी गिर रही है, सॉइल मॉइस्चर पर असर पड़ रहा है
और इन सबके साथ फार्मिंग की कॉस्ट पर हर साल वो बढ़ती ही जा रही है। इसका सॉल्यूशन क्रॉप डाइवर्सिफिकेशन और नेचुरल फार्मिंग से ही संभव है। ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் ஆகியவை அதிக அளவிலான பயன்படுத்தல் காரணமாக நிலத்தின் வளம் வீழ்ச்சியடைகிறது, மண்ணின் ஈரத்தன்மைக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. மேலும் இவை அனைத்தோடு விவசாயத்தின் செலவினமும் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இதற்கான தீர்வு என்னவென்று சொன்னால், பயிர்களின் பன்முகத்தன்மை மற்றும் இயற்கை வேளாண்மை மட்டுமே. साथियों, हमारी मिट्टी की फर्टिलिटी और क्रॉप में न्यूट्रिशनल रिवाइवल के लिए हमें नेचुरल फार्मिंग के रास्ते पर बढ़ना ही होगा। ये हमारा विजन भी है और हमारी जरूरत भी है। तभी जाकर हम अपनी आने वाली पीढ़ियों के लिए अपनी बायोडायवर्सिटी को संरक्षित रख पाएंगे। நண்பர்களே, நம்முடைய மண்ணின் வளத்தை பொருட்டும் பயிர்களின் ஊட்டச்சத்தின் மீள் உயிர்ப்பின் பொருட்டும் நாம் இயற்கை வேளாண்மை பாதையிலே முன்னேறியே ஆக வேண்டும். இதுவே நம்முடைய தொலைநோக்கு, இது நம்முடைய அத்தியாவசிய தேவையும் கூட. அப்போதுதான் நாம் நமது வரவிருக்கும் தலைமுறையினருக்கு நமது உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாத்து அளிக்க முடியும். नेचुरल खेती हमें क्लाइमेट चेंज, मौसम में हो रहे बदलाव का सामना करने में मदद करती है। यह हमारी मिट्टी की सेहत को स्वस्थ रख सकती है और इससे लोगों को नुकसान करने वाले केमिकल से भी बचाया जा सकता है। आज का ये आयोजन इसी दिशा में एक बहुत बड़ी भूमिका निभाने जा रहा है। இயற்கை வேளாண்மையானது சூழல் மாற்றம், பருவநிலையில் ஏற்பட்டு வரும் மாற்றத்தை எதிர்கொள்ள நமக்கு பேருதவியாக இருக்கின்றது. இது நமது மண்ணின் நலத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றது. மேலும் இதனால் மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வேதிப் பொருட்களிலிருந்து தற்காத்துக் கொள்ள முடிகின்றது. இன்றைய இந்த மாநாடு இந்த திசையினிலே மிகப்பெரிய பங்களிப்பை அளிக்க இருக்கின்றது. साथियों, हमारी सरकार भारत के किसानों को नेचुरल फार्मिंग के लिए भी बहुत प्रोत्साहन दे रही है। एक वर्ष पहले केंद्र सरकार ने नेशनल मिशन ऑन नेचुरल फार्मिंग की शुरुआत की थी। इससे लाखों किसान जुड़ चुके हैं। நண்பர்களே, நமது அரசாங்கம் பாரதத்தின் விவசாய பெருமக்கள் இயற்கை வேளாண்மையை மேற்கொள்ள நிறைய ஊக்கமளித்து வருகின்றது. ஓராண்டுக்கு முன்பாக மத்திய அரசு இயற்கை விவசாய தேசிய நோக்கினை தொடங்கி வைத்தது. இதன் காரணமாக லட்சோப லட்சம் விவசாயிகளால் ஒன்றிணைய முடிந்தது. इसका पॉजिटिव इम्पैक्ट खास तौर पर पूरे दक्षिण भारत पर में दिख रहा है। यहां आज तमिलनाडु में ही करीब 35,000 हेक्टेयर लैंड पर ऑर्गेनिक और नेचुरल फार्मिंग हो रही है। இது ஏற்படுத்திய ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை குறிப்பாக மொத்த தென் பாரதத்திலும் நன்கு காண முடிகிறது. இங்கே தமிழ்நாட்டிலும் கூட சுமார் 35,000 ஹெக்டேர் அளவு நிலத்தில் இயற்கை வேளாண்மை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. साथियों, नेचुरल फार्मिंग भारत का अपना स्वदेशी विचार है। यह हमने कहीं से इंपोर्ट नहीं किया है, यानी हमारी ट्रेडिशन से जन्मा है। हमारे पूर्वजों ने तपस्या करके इसको तैयार किया है और ये हमारे पर्यावरण के अनुकूल है। நண்பர்களே, இயற்கை வேளாண்மை பாரதத்தின் சொந்தமான சுதேசி கருத்து. இதை நாம் எங்கிருந்தும் யாரிடமிருந்தும் பெறவில்லை, இறக்குமதி செய்யவில்லை. அதாவது இது நமது பாரம்பரியத்தில் பிறந்தது, நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு உவப்பானது, உகந்தது. मुझे खुशी है कि दक्षिण भारत के किसान
प्राकृतिक खेती की परंपराओं जैसे पंचगव्य, जीवामृत, बीजामृत, आच्छादन आदि को निरंतर अपनाए हुए है। ये परंपराएं मिट्टी का स्वास्थ्य बेहतर रखती हैं, फसलों को केमिकल मुक्त रखती हैं और इनपुट कॉस्ट बहुत कम कर देती है। தென்னிந்தியாவின் விவசாயிகள் இயற்கை வழி வேளாண்மையின் பாரம்பரியங்களான பஞ்சகவ்யம், ஜீவாமிர்தம், பீஜாமிர்தம், ஆச்சாதன் போன்றவற்றை நிரந்தரமாக உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கிறது। साथियों, नेचुरल फार्मिंग के साथ हम अगर श्री अन्न मिलेट्स की पैदावार जोड़ते हैं तो ये भी धरती मां की रक्षा में अहम भूमिका निभाते हैं। நண்பர்களே, இயற்கை வேளாண்மையோடு கூடவே நாம் ஸ்ரீ அன்னம் அதாவது சிறுதானியங்கள் பயிர் செய்வதையும் இணைக்க வேண்டும்। இவை நம்முடைய இந்த பூமித்தாயின் பாதுகாப்பிற்கு சிறப்பான பங்களிப்பினை அளிக்கின்றது। तमिलनाडु में तो भगवान मुरुगन को शहद और श्री अन्न से बने तेनम तिनई मावुम उसका भोग लगाया जाता है। तमिल रीजन्स में कंबू और सामई, केरला कर्नाटका में रागी, तेलुगु भाषी राज्यों में सज्जा और जोन्ना ये पीढ़ियों से हमारे खान पान का हिस्सा रहे हैं। நம்முடைய தமிழ்நாட்டிலே முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவையும் நிவேதன பொருட்களாக நாம் படைக்கின்றோம்। தமிழ்நாட்டிலே கம்பும் சாமையும், கேரளத்திலே ராகி, தெலுங்கு பேசும் பகுதிகளிலே சஜ்ஜா மற்றும் ஜொன்னா ஆகியவை பல தலைமுறைகளாக நம்முடைய உணவு பழக்கத்தோடு ஒன்று கலந்தவை। हमारी सरकार का प्रयास है कि हमारा ये सुपर फूड दुनिया भर के बाजारों तक पहुंचे और वैश्विक बाजार में इनकी पहुंच बढ़ाने में नेचुरल फार्मिंग, केमिकल फ्री फार्मिंग को भी इसकी भी बहुत बड़ी भूमिका है। इसलिए मैं समझता हूं इस समिट में इससे जुड़े प्रयासों पर भी अवश्य चर्चा होनी चाहिए। நம்முடைய அரசின் முயற்சி என்னவென்றால் நமது இந்த சூப்பர் உணவானது உலகெங்கிலும் இருக்கும் சந்தைகள் வரை சென்று சேர வேண்டும் என்பதுதான்। மேலும் உலகளாவிய சந்தைகளிலும் இவற்றின் வீச்சினை அதிகரிக்க இயற்கை வேளாண்மை, ரசாயனங்கள் இல்லா வேளாண்மை ஆகியவற்றுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது। ஆகையினால்தான் இந்த மாநாட்டிலே இதோடு தொடர்புடைய முயற்சிகள் தொடர்பாகவும் கண்டிப்பாக விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், கருதுகிறேன்। साथियों, मेरा एक आग्रह मोनोकल्चर के बजाय मल्टी कल्चर कृषि का भी रहा है। हमें इसकी प्रेरणा दक्षिण भारत के कई क्षेत्रों से मिलती है। நண்பர்களே, ஒற்றை பயிருக்கு பதிலாக பல்வகை பயிர் வேளாண்மை இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆழமான விருப்பம்। இதற்கான கருத்தூக்கம், உத்வேகம் தென் பாரதத்தின் பல பகுதிகளில் இருந்து நமக்கு கிடைக்கின்றது। अगर हम केरला या कर्नाटका के हिली एरियाज में जाए तो हम मल्टी स्टोरी एग्रीकल्चर के उदाहरण दिखते हैं। एक ही खेती में नारियल, सुपारी और फ्रूट प्लांट्स होते हैं। इनके नीचे मसालों और काली मिर्च की खेती होती है। यानी छोटे से हिस्से में ही इतनी सारी चीजों को पूरी व्यवस्था बनाकर उगाया जा सकता है। यही नेचुरल फार्मिंग का भी मूल दर्शन है। நாம் கேரளம் அல்லது கர்நாடகத்தின் மலைப்பாங்கான பகுதிகளுக்கு சென்றோமேயானால் அங்கே பல்லடுக்கு வேளாண்மையை நம்மால் காண முடியும்।
ஒரே வயலிலே தென்னை, பாக்கு, பழமரங்கள் ஆகியவை இருக்கும். இவற்றுக்கு இடையே கீழே ஊடுபயிராக மசாலா பொருட்கள், மிளகு போன்றவை பயிர் செய்யப்படுகின்றன. அதாவது ஒரு சின்ன பகுதியிலேயே கூட இத்தனை பயிர்களுக்கும் நிறைவான ஏற்பாடுகளை செய்து பயிர் செய்விக்க முடியும். இதுதான் இயற்கை வேளாண்மையின் அடிப்படை கோட்பாடு. खेती के इस मॉडल को हमें पान इंडिया लेवल पर आगे ले जाना है। मैं राज्य सरकारों से भी कहूंगा कि वो इस पर विचार करें कि कैसे हम इन प्रैक्टिस को देश के अलग अलग भूभागों में लागू कर सकते हैं। விவசாயத்தில் இந்த மாதிரியை நாம் இந்தியா நடுக கொண்டு செல்ல விரும்புகின்றோம். இதன் மீது கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் மாநில அரசுகளிடம் வேண்டிக் கொள்ளுகின்றேன். அதாவது எப்படி இந்த வழிமுறைகளை தேசத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அமல் செய்வது என்பதை நாம் ஆராய வேண்டும். साथियों, साउथ इंडिया एग्रीकल्चर की एक लिविंग यूनिवर्सिटी रहा है। इसी भूभाग पर दुनिया के सबसे पुराने फंक्शनिंग डैम्स बने। यहां 13वीं सेंचुरी में कलिंग रायन कैनाल बनी। यहां के मंदिरों के तालाब डिसेंट्रलाइज्ड वाटर कंजर्वेशन सिस्टम का एक मॉडल बने। நண்பர்களே, தென்னிந்தியா விவசாயத்தின் ஒரு வாழும் பல்கலைக்கழகமாக இருந்து வருகின்றது. இந்த பகுதியிலே உலகத்தின் மிக பழமையான, இன்றும் கூட செயல்பட்டு வரும் அணைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கலிங்கராயன் கால்வாய் உருவாக்கப்பட்டது. இங்கே இருக்கும் ஆலயங்களில் அமைந்த பரவலாக்கப்பட்ட நீர் பராமரிப்பு முறைகள், குளங்கள், அவை ஒரு மாதிரி ஆயின. इसी धरती ने नदियों के जल को नियंत्रित कर इसे खेती के लिए इस्तेमाल करने का मॉडल दिया। इसी धरती ने हजारों वर्ष पहले इतनी साइंटिफिक वाटर इंजीनियरिंग की है। इसलिए मेरा विश्वास है देश और दुनिया को नेचुरल फार्मिंग में लीडरशिप भी इसी भूभाग से मिलेगी। இந்த மண்ணின் ஓடு நதிகளின் நீரை நெறிப்படுத்தி இதை விவசாயத்திற்காக பயன்படுத்தியது இது ஒரு மாதிரியாக உருவானது. இந்த மண்ணில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அறிவியல் பூர்வமான நீர் பொறியியல் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே தேசத்திலும் சரி, உலகிலும் சரி, இயற்கை வேளாண்மைக்காக தலைமை ஏற்பு என்றால் அதுவும் கூட இந்த நிலப்பகுதியிலிருந்துதான் கிடைக்கும் என்பது என்னுடைய அசையா நம்பிக்கை. साथियों, विकसित भारत के लिए एक फ्यूचरिस्टिक एग्रीकल्चर इकोसिस्टम बनाने के लिए हम सभी को एक साथ मिलकर काम करना होगा। நண்பர்களே, வளர்ச்சியடைந்த பாரதத்திற்காக வருங்கால விவசாய சூழல் அமைப்பினை உருவாக்குவதற்காக நாம் அனைவரும் இணைந்து பணிபுரிய வேண்டும். मैं देश भर के मेरे किसान भाई बहनों को, तमिलनाडु के मेरे किसान साथियों से कहूंगा कि आप 1 एकड़ 1 सीजन से शुरुआत करें। यानी आप एक सीजन में 1 एकड़ भूमि पर अपने खेत में 1 एकड़, एक कोने में नेचुरल फार्मिंग करके देखें। वहां से जो नतीजे मिलेंगे उनके आधार पर आप दूसरे साल और ज्यादा करें, तीसरे साल और ज्यादा करें और आप आगे बढ़े। நான் நம்முடைய தேசத்தின் விவசாயிகளாகட்டும், இங்கே தமிழ்நாட்டின் விவசாய பிரதிநிதிகளாக இங்கே கூடியிருக்கும் வேளாண் துறை சகோதர சகோதரிகளாகட்டும், நீங்கள் அனைவரும் 1 ஏக்கர் 1 பருவம் என்பதிலிருந்து தொடங்குங்கள். அதாவது நீங்கள் ஒரு பருவ காலத்தில் 1 ஏக்கர் நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்வதை தொடங்குங்கள்.
அதிலிருந்து உங்களுக்கு என்ன பலன்கள் என்ன விளைவுகள் கிடைக்கிறதோ அதை பொறுத்து விரிவாக்கம் செய்யுங்கள் என்று நான் என்னுடைய விவசாய சகோதர சகோதரிகளிடம் கேட்டுக்கொள்ளுகின்றேன். मैं सभी साइंटिस्ट और रिसर्च इंस्टीट्यूशन से भी आग्रह करूंगा कि नेचुरल फार्मिंग को एग्रीकल्चर करिकुलम का मुख्य हिस्सा बनाएं। आप गांव में जाकर किसानों के खेत को अपनी लैब बनाएं। हमें हर हाल में नेचुरल फार्मिंग को साइंस बैक्ड मूवमेंट बनाना होगा। இயற்கை விவசாயத்தை வேளாண் பாடத்திட்டத்தில் முக்கியமான பங்காக ஆக்குங்கள். கிராமங்களுக்கு சென்று விவசாயிகளின் வயல்களை உங்களுடைய பரிசோதனை கூடங்களாக ஆக்குங்கள் என்று நான் அனைத்து அறிவியலாளர்களிடமும் ஆய்வு நிறுவனங்களிடமும் வேண்டிக் கொள்ளுகின்றேன். நாம் எப்படியாவது நாம் இயற்கை விவசாயத்தை அறிவியல் சார்புடைய இயக்கமாக ஆக்க வேண்டும். नेचुरल फार्मिंग के इस अभियान में राज्य सरकारों और एफपीओज की बड़ी भूमिका और बहुत बड़ी भूमिका है। बीते कुछ सालों में देश में 10,000 किसान उत्पाद संघ एफपीओज बने हैं। இயற்கை விவசாயத்தின் இந்த இயக்கத்திலே மாநில அரசுகள் மற்றும் விவசாயிகள் உற்பத்தியாளர் சங்கங்களின் பங்களிப்பு மகத்தானது. கடந்த சில ஆண்டுகளிலே தேசத்தில் 10,000 விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன. एफपीओ के सहयोग से हम किसानों के छोटे छोटे समूह क्लस्टर्स बनाए, वहीं पर सफाई, पैकिंग, प्रोसेसिंग की सुविधा दें और इनेम जैसे ऑनलाइन बाजार से सीधे जोड़े। इससे प्राकृतिक खेती से जुड़े किसानों को और लाभ होने की संभावना होगी। விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் சங்கங்களின் உதவியோடு நாம் விவசாயிகளின் சின்ன சின்ன குழுக்களை உருவாக்கி இருக்கின்றோம். அவர்களுக்கு சுத்தப்படுத்தல், பேக்கிங், பதப்படுத்தல் வசதிகளை செய்து தர வேண்டும். மின்னணு சந்தை போன்ற இணையவழி சந்தைகளோடு நேரடியாக இணைக்க வேண்டும். இதன் வாயிலாக இயற்கை வேளாண்மையோடு இணைந்த விவசாயிகளுக்கு மேலும் லாபம் கிடைக்கும் சாத்தியக்கூறுகள் உண்டாகும். जब हमारे किसान का पारंपरिक ज्ञान, विज्ञान की ताकत और सरकार का समर्थन तीनों जुड़ जाते हैं तो किसान भी समृद्ध होगा और हमारी धरती मां भी स्वस्थ रहेगी. நமது விவசாயிகளின் பாரம்பரியமான ஞானம், அறிவியலின் பலம், அரசாங்கத்தின் ஆதரவு ஆகிய இந்த மூன்றும் இணையும் போது விவசாயிகளும் வளம் பெறுவார்கள், தன்னிறைவு அடைவார்கள். அதோடு கூடவே நம்முடைய பூமி தாயும் ஆரோக்கியமாக இருக்கின்றாள். साथियों, मेरा पक्का विश्वास है ये समिट और खास करके हमारे किसान भाई बहनों ने जो नेतृत्व दिया है, इस समिट से देश में नेचुरल फार्मिंग को एक नई दिशा मिलने वाली है. यहां से नए आइडियाज, नए सॉल्यूशंस निकलेंगे. इसी उम्मीद के साथ मैं आप सभी को फिर से बहुत बहुत शुभकामनाएं देता हूं. बहुत बहुत धन्यवाद. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, மிகப்பெரிய நம்பிக்கை. அது என்னவென்று சொன்னால், இங்கே ஆர்வத்தோடு இந்த மாநாட்டிலே பங்கெடுப்பதற்காக வந்திருக்கும் வேளாண் பெருமக்களும் சரி, உங்களுக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் இந்த தகைமையாளர்களும் சரி, இவர்கள் காரணமாக இந்த மாநாடு தேசத்தின் இயற்கை வேளாண்மைக்கு ஒரு புதிய திசையை காட்டும்.
இங்கிருந்து உருவாகும் புதிய கருத்துக்கள் எண்ணங்கள் மூலமாக புதிய தீர்வுகள் பிறக்கும். இந்த நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. मेरे साथ बोलिए भारत माता की, भारत माता की, भारत माता की. बहुत बहुत धन्यवाद.